அன்பினர்களே, தற்பொழுது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த போருக்குள் யெமன் படையும் புகுந்துவிட்டது. இஸ்ரேலின் முக்கிய விமான தளங்கள் மீது இந்த நிலையில் ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. யெமன் தனது ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி செங்கடல் முற்றுகையை விதித்த நிலையில் இஸ்ரேலிய விமான தளங்களுக்கு எதிராக ஈரான் ஆபரேஷன் விக்டரியை திறந்திருக்கின்றது. இஸ்ரேலின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நெவாடிம் மற்றும் டெல் நோப் விமான தளங்களை குறிவைத்து ஈரான் ஆபரேஷன் விக்டரியை அறிவித்திருக்கிறது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் மத்திய மற்றும் தெற்கு இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டதால் பரவலான அச்சங்கள் எழுந்தன மற்றும் சேதங்கள் ஏற்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை காலை செய்தி வெளியிட்டுள்ளது. யெமன் செங்கடலில் இஸ்ரேலுக்கு எதிராக முழுமையான கடல் முற்றுகையை அறிவித்ததுடன் இஸ்ரேலிய இலக்குகள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்துவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நெவாடிம் மற்றும் டெல் நோப் விமான தளங்களில் உள்ள முக்கிய மையங்களை குறிவைத்து ஆபரேஷன் விக்டரி என்ற ராணுவ நடவடிக்கையை தொடங்கியதாக அறிவித்திருக்கிறது. IRGC-யின் படி அக்கூற்றின் படி ஈரானுக்குள் 3 இடங்களில் உள்ள ரேடார் வசதிகளை குறிவைத்த இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 12 நாள் போரில் கொல்லப்பட்டவர்களுக்காகவும் இந்த நடவடிக்கை அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு அறிக்கையில் பதிலடியின் வேகமும் தாக்கப்பட்ட இலக்குகளின் பரப்பளவும் தங்களது வான்வெளி படைகளின் தயார் நிலையை வெளிப்படுத்துவதாக IRGC தெரிவித்திருக்கின்றது. அனைத்து போர் மற்றும் செயல்பாட்டு பிரிவுகளும் முழு எச்சரிக்கை நிலையில் இருப்பதாகவும் சூழ்நிலைகள் தேவைப்பட்டால் பரந்தளவிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அந்த அறிக்கை வலியுறுத்தியது. பலவிதமான சூழ்நிலைகளுக்காக மாற்று திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் எந்த ஒரு புதிய தாக்குதலுக்கும் உறுதியான மற்றும் வலிமிகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் IRGC மேலும் தெரிவித்திருக்கின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தின் வான்வெளி எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. இஸ்ரேல் முழுவதும் உள்ள இலக்குகளை அடையும் ஈரானின் திறனை இந்த சமீபத்திய நடவடிக்கைகள் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளதாக இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள் மற்றும் பிராந்தியத்தின் வானம் எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதையும் IRGC வான்வெளி படையின் அழிவுகரமான ஏவுகணைகளின் கர்ஜனைக்கு உட்பட்டது என்பதையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளோம் என்றும் IRGC தெரிவித்துள்ளது. IRGC அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை ஆதரிக்கும் அரசாங்கங்களுக்கு நேரடி எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்காக எந்த ஒரு நாடும் தனது நிலப்பரப்பையோ அல்லது வான்வெளியோ திறந்தால் அதுவே ஒரு நேரடி இலக்காக மாறும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்புகளுக்காக திறக்கப்படும் எந்த ஒரு நிலப்பகுதியும் அல்லது வான்வெளியும் அதன் உரிமையாளர்களை எங்கள் ஆயுத பலத்தின் நேரடி இலக்குகளாக மாற்றப்படும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் முழுவதும் ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கின்றது. மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளை குறிவைத்து பலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. ஜெருசலமுக்கு மேற்கே உள்ள பெய்ட் செமேஸ் மற்றும் நக்காவில் உள்ள பீர்சபாவில் ஏவுகணை தாக்கங்கள் மற்றும் சிதறல்கள் விழுந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஒரு ராணுவ தளத்தை ஈரானிய ஏவுகணை தாக்கியதில் காயங்கள் ஏற்பட்டதாக மற்ற இஸ்ரேலிய அறிக்கைகள் தெரிவித்தன. டெல் அவீவ், ஜெருசலம், வடக்கு இஸ்ரேல், நகாப், பீர்சபா மற்றும் முற்றுகையிடப்பட்ட காசாவை சுற்றியுள்ள பகுதிகளில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்த வண்ணம் இருக்கின்றது. ஏவுகணை தாக்குதல்களில் ஒன்றை தொடர்ந்து தப்லிஸுக்கு கிழக்கே உள்ள இடாமர் என்ற சட்டவிரோத குடியேற்றத்தில் 5 கட்டிடங்கள் சேதமடைந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அடுத்தடுத்த ஏவுகணை அலைகள் இப்பகுதியை கடந்து சென்றதால் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனம் முழுவதும் தொடர்ச்சியான வெடிப்பு சத்தங்கள் கேட்ட வண்ணம் இருப்பதாக பலஸ்தீன செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றது. ஆக யெமன் படைகள் உள்புகுந்து ஆட்டம் ஆடுவதால் ஈரான் குறிவைத்த இலக்குகளை குறிவைத்து தாக்குவதாகவே சர்வதேச செய்திகள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றது. இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக வருகின்ற செய்திகளில் பார்ப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.